ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நேரமாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நான் யார் அப்படின்னு தெரிந்திருக்கும். ஒரு கால் தெரியவில்லை என்றால் அதற்காக சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். அடியன் பேர் ராகவன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். 2006 2013 வரைக்கும் 7 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யம் படிக்கணும், அதுக்கு வேண்டிய சாஸ்திரம் படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வேலையை விட்டுட்டு ஸ்ரீபாஷ்யம் படித்தேன், சாஸ்திரமும் படித்தேன். பிறகு தோணித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து ஸ்ரீபாஷ்யம் படிக்க முடியும் அப்படின்றது தெரியறது. அப்போ எல்லாருக்கும் இதை அறிவிக்கலாமே, எல்லாராலையும் படிக்க முடியும் அப்படின்றத பகிர்ந்து கொள்ளலாமே, இந்த அர்த்தங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், எல்லாருக்கும் தெரிய வைக்கலாம். லௌகிக உத்தியோகம் பண்ணா கூட ஓரளவுக்கு ஸ்ரீபாஷ்யம் கற்றுக்க முடியும் அப்படின்றத தெரிய வைக்கலாமே அப்படின்றதுக்காக யூடியூப் சேனல்லையே ஸ்ரீபாஷ்ய சாரம் அப்படின்னும் அதே போல திருவாய்மொழி சாரம் அப்படின்னும் 2 தொடர்களை ஆரம்பித்தேன். அந்த 2 தொடர்களும் ஒரு நல்ல கட்டம் முடிஞ்சிருக்கு. 2 ஸ்ரீபாஷ்யத்திலையும் சரி திருவாய்மொழியிலையும் சரி. ஸ்ரீபாஷ்யத்துல முதல் 4 அதிகரணங்கள் சேர்ந்து உபோத்காதகா அப்படின்னு சொல்லுவார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம், கஷ்டமான விஷயமும் கூட ஸ்ரீபாஷ்யத்துல. அது முடிஞ்சிருக்கு ஸ்ரீபாஷ்யத்தை பொறுத்தவரையிலும். திருவாய்மொழி பொறுத்தவரையிலும் ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்லுவார்கள். அதனுடைய அவதாரிக்கை, திருவாய்மொழி கிரந்தம் என்னது அப்படின்றது அதை பத்தின ஒரு அவதாரிக்கை, அதுவும் முடிஞ்சிருக்கு. ஆக இந்த 2 கட்டங்கள் முடிஞ்ச பிறகு எனக்கு மற்றொன்னு தோணித்து, இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அட்டென்ட் பண்றவர்கள் கூட நடுவில் டிஸ்கஷனும் நடக்கும். இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதனுடைய நோட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு அதை நல்லா எஃபர்ட் போட்டு அதில் பிறகு டிஸ்கஷனுக்கும் வருவார்கள். வாரத்தில் ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ டிஸ்கஷன் நடக்கும். இந்த டிஸ்கஷன்லாம் கேட்டு எனக்கு என்ன தோணிச்சு அப்படின்னா, சரி நிறைய பேருக்கு ஒரு 20-25 பேருக்காவது, அதுக்கு மேலேயும் சில பேர் கேட்கிறார்கள் ஸ்ரீபாஷ்யத்தை அப்படின்றது தெரியறது. ஒரு 50-60 பேராவது ஸ்ரீபாஷ்யத்தில் நல்லா எஃபர்ட் போட்டார்கள் அப்படின்னு தெரியறது. ஆனால் இந்த டிஸ்கஷனுக்கு கன்சிஸ்டண்டா வருது ஒரு 20-25 பேர் வரார்கள். அவரிடத்துல இன்டராக்ட் பண்ணதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஆழமாகவே எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கார்கள் அப்படின்னு தெரிய வந்தது. ஆக ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான கட்டம் அதை நன்றாக புரிந்து கொள்றார்கள் அப்படின்னா இன்னும் ஆழமாகவே போலாமே, சுலபமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் நல்லா ஆழமாகவே போலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. என்ன மாதிரி ஒரு ஆழம் அப்படின்னா, நம்பிள்ளை சாதித்த ஈடு அப்படின்றது அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருவாய்மொழி ஆழ்வார் அருளி செய்தது. அதனுடைய வியாக்கியானம் நம்பிள்ளை சாதித்தர் அப்படின்னா ஈடு அப்படின்ற கிரந்தம். அதுல பெரும்பாலும் புரியுற மாதிரி இருக்கும். உபன்யாசங்களை கேட்டு அந்த அர்த்தங்கள்லாம் புரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். நான் படிச்சாலே புரிஞ்சிடும். ஆனா சில இடத்துலலாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஸ்திரார்த்தங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் புரியவே புரியாது. அது நம்பிள்ளை ஈட்டினுடைய பிரகாரம், அதனுடைய வகை அது. அதே போல வேதாந்த தேசிகன் அருளி செய்த ரகசியத்திரைய சாரம், அதுல அது முதலுக்கே எப்படின்னா தலையும் புரியாது காதும் புரியாது. அது சாஸ்திரம் படிக்காம போனா அந்த கிரந்தத்துல ஒண்ணுமே புரியாது. வெறும் தமிழ் தெரியும் அப்படின்னா அந்த கிரந்தத்துலாம் இறங்கவே முடியாது. அதே போல மானவாள மாமனிகள் அருளி செய்த வியாக்கியானங்கள், ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானங்கள், அது ரொம்ப அழகான தெளிவான தமிழ்ல இருக்கும். மாமனிகளே விஷதவாக் சிகாமணி அப்படின்னு திருநாமம் பெற்றவர், ரொம்ப தெளிவாக தான் இருக்கும். ஆனாலுமே கூட அந்த தமிழ் வியாக்கியானங்கள்ல எவ்வளவு ஆழமான சாஸ்திரங்கள்லாம் பொதிந்து கிடக்கின்றன அப்படின்றத அந்த மாமனிகள் வியாக்கியானத்தினுடைய அரும்பத உரை அப்படின்னு சொல்லுவார்கள். மாமனிகளுடைய வியாக்கியானத்துக்கு விளக்கமாக அமைந்துள்ளது அண்ணா அப்பங்கார் அப்படின்ற ஆச்சாரியன். 200 வருஷங்கள் முன்னாடி எழுந்தருளி இருந்த ஆச்சாரியன். அவர் சாதித்தது அரும்பத உரை. அந்த அரும்பத உரையை பார்த்தாதான் தெரியும் மாமுனிகள் இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள்ல இவ்வளவு அழகான தெளிவான தமிழ்ல சாதிச்சிருக்காரு அப்படின்னு. ஆக இந்த மாதிரி ஆழமான அர்த்தங்கள்லாம் சம்பிரதாயத்துல இருக்குன்றது அநேகமா நிறைய பேருக்கு தெரியும். உபன்யாசங்கள்ல கேட்டதாக தான் இருக்கும். நம் பிள்ளையோட ஈடு அது ஆழமான அர்த்தத்தை கொண்டது. ரகசிய திரைசாரத்திலேயும் ஆழமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதே போல இந்த அரும்பத உரைகள்ல ஆழமான அர்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம பல பேர் எல்லாம் உபன்யாசங்கள்ல கேட்ட விஷயங்கள் தான். இப்போ அந்த ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஜிக்ஞாசா அதிகரணம் புரிஞ்சுக்க முடியாது, ஸ்ரீபாஷ்யத்துல முதல் 4 கஷ்டமான அதிகரணங்கள் அது புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா மற்ற ஆழமான அர்த்தங்கள்லாம் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஆனா என்னன்னா அந்த ஆழமான அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திர படிப்பு வேண்டி இருக்கு. சாஸ்திரம் தெரிஞ்சாதான், தர்க்கம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம், மீமாம்சா அப்படின்னு ஒரு சாஸ்திரம், வியாக்கரணம் அப்படின்ற சாஸ்திரம், வேதாந்தம், இந்த 4 தான் சதுசாஸ்திரங்கள், 4 சாஸ்திரங்கள் என்று சொல்லுவார்கள். இதுல தர்க்க சாஸ்திரத்தை ஓரளவுக்கு நல்லா கத்துனாலே, அடிப்படை கத்துனாலே அதுவே நல்ல உதவி செய்யும். மற்ற கிரந்தங்கள்லாம் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்க சாஸ்திரம் நல்லா உதவும். அந்த
தர்க்க சாஸ்திரம் என்ன, அதே போல நம்மளுடைய வேதாந்தம் இருக்கு இல்லையா, அந்த வேதாந்த சாஸ்திரமும் கத்துண்டாலே அப்ப சொன்ன இந்த ஆழமான அர்த்தங்கள், நம்பிள்ளை சாதித்த ஈடு என்ன, வேதாந்தாச்சாரியர் சாதித்த ரகசியத்திரை சாரம் என்ன, மாமனிகள் வியாக்கியானம் என்ன, எல்லாமே ஆழமான அர்த்தங்கள்லாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப இந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் சம்ஸ்கிருத மொழியில தானே இருக்கு என்றால், அங்கதான் ஒரு தமிழ் கிரந்தம் கிடைச்சிருக்கு. இந்த தர்க்க சாஸ்திரத்தை அழகா ஒரு சைவ புலவர் அழகாக தமிழ் படுத்தியிருக்கார். தர்க்க சங்கிரகம் அப்படின்றதுதான் முதல் கிரந்தம் தர்க்க சாஸ்திரத்துல. அந்த தர்க்க சங்கரத்தினுடைய வியாக்கியானமாக தர்க்க சங்கர தீபிகா அப்படின்னு அமைந்துள்ளது. அந்த ரெண்டுத்தையுமே இந்த சைவ புலவரானவர் ரொம்ப அழகாக தமிழ் படுத்தியிருக்கார். ஆக தமிழ் மொழியை கொண்டு நாம் இந்த தர்க்க சாஸ்திரத்தை கத்துட்டுலாம். சரி, ஒரு படி சரி கட்டியாச்சு. அடுத்தது வேதாந்தம். அந்த சாஸ்திரமும் கத்துனாதான் நமக்கு சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் போக முடியும். அந்த வேதாந்தத்தையும், இந்த வேதாந்தத்தினுடைய அடிப்படை கிரந்தம் நம்ம சம்பிரதாயத்துல என்னன்னா யதீந்திர மத தீபிகை, அநேகமா கேள்விப்பட்டிருக்கலாம். 400-500 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாச குரு அப்படின்னு ஆச்சாரியர் சாதித்தது யதீந்திர மத தீபிகை. இந்த யதீந்திர மத தீபிகா அப்படின்ற கிரந்தத்தையும் சமீபத்துல திருநாட்டுக்கு எழுந்தபடினா புத்தூர் சுவாமி இதனுடைய அந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் தமிழே சாதிச்சு வச்சிருக்கார். ஆக தமிழ் மொழியை கொண்டு இந்த யதீந்திர மத தீபிகை அப்படின்ற கிரந்தத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக தர்க்க சாஸ்திரம் என்ன, அதே போல அடிப்படையான வேதாந்தம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதற்கு பிறகு ரகசிய திரைசாரத்துல 2 அதிகாரங்கள், மொத்தம் 32 அதிகாரங்கள். அதுல 2 அதிகாரங்கள் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தையே, அதுவும் ஆழமான அர்த்தத்தையே அங்க வேதாந்த தேசிகன் சாதிக்கின்றார். பிரதான பிரதிதந்திராதிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரம், தத்வத்திரையாதிகாரம் அப்படின்னு மற்றொரு அதிகாரம். இந்த 2 அதிகாரத்துல ஸ்ரீபாஷத்தினுடைய ஆழமான கருத்துக்கள் எல்லாமே இந்த அதிகாரத்துல வேதாந்த தேசிகன் சாதித்து விட்டார். ஆக இதுவும் என்ன, நமக்கு தெரிஞ்ச மணிப்பிரவாள நடை. மணிப்பிரவாளம்னா என்னது, தமிழ் மொழி. அதுல கொஞ்சம் சம்ஸ்கிருத பதங்கள்லாம் சேர்ந்து இருக்கும். இந்த சம்ஸ்கிருத பதங்கள்ல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பதங்கள் தான். உபாயம், உபயம், இது போன்ற பதங்கள், சித்து, அச்சித்து, இது தெரிஞ்ச பதங்களே தான். மொழியானது தமிழ் மொழி தான். சம்ஸ்கிருத இலக்கணம் நமக்கு தேவை கிடையாது, தமிழ் இலக்கணம் தான். சம்ஸ்கிருத பதங்களும் அநேகமா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த கிரந்தத்துல ஸ்ரீபாஷத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் வேதாந்த ஆச்சாரியர். ஆகையினால இந்த 3 படிகள், முதல்ல இந்த தர்க்கசாஸ்திரம், அதுக்கு இந்த சைவ புலவர் பண்ணின தமிழ் மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் புத்தூர் சுவாமி பண்ணின யதீந்திர மத தீபிகை அப்படின்ற கிரந்தத்தினுடைய மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் நேரவே ஆச்சாரியர் வேதாந்தாச்சாரியர் சாதித்த கிரந்தம் ரகசிய சாரத்தினுடைய 2 அதிகாரங்கள். இவ்வளவு கத்துட்டோமே என்றால் நமக்கு வேண்டியது தர்க்கம், அதே போல வேதாந்தம். மீமாம்சா வியாக்கரணம் அது இப்போ ரொம்ப நமக்கு பயன்படாது. அதெல்லாம் ரொம்ப ஆழமா பண்ணாதான் மீமாம்சா சாஸ்திரம்லாம் வேணும். அது ஒரு தனி படிப்பு, அது இருக்கட்டும், அவ்வளவு ஆழமா நம்ம போக வேண்டாம். இந்த தர்க்கம் வேதாந்தம் இதை 2 கொண்டு நாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா 3 இடங்கள், நம்பிள்ளையுடைய ஈடு, அதே போல வேதாந்தாச்சாரியருடைய ரகசிய சாரம், அதே போல மாமனிகளுடைய வியாக்கியானங்கள், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு புலப்படும். நாமளே பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆகிவிடும். ஆக இதுதான் இந்த என்னுடைய நினைவு. என்னன்னா இந்த ஸ்ரீபாஷ சாரத்தை கொண்டு இந்த அதிகாரங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு ஆழமாகவும் போக முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். அதுக்காக ஒரு கோர்ஸ், ராமானுஜ வித்யா அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆக இது ஒரு தொடர். எப்படி இந்த ஸ்ரீபாஷ சாரம் அப்படின்னு ஒரு தொடராக போயிட்டு இருக்கோம், இதே போல திருவாய்மொழி சாரம் அப்படின்னு தொடராக போயிட்டு இருக்கோம். மேலும் போகும். ஸ்ரீபாஷ சாரமா நிக்க போறது கிடையாது, திருவாய்மொழி சாரமும் நிக்க போறது கிடையாது. மொத்த ஸ்ரீபாஷத்துக்கு எல்லா அதிகரணங்களும் போகும். அதே போல திருவாய்மொழியில மொத்த 10கள், எல்லா பதிகங்கள் எல்லாத்துக்கும் இந்த சுருக்கமானது வெளியிடப்படும். அந்த சாரம்பாட்டு போயிட்டேதான் இருக்கும். அதே போல இந்த ராமானுஜ வித்யா அப்படின்னு ஒரு தொடர். இதுல நம்ம என்ன, இந்த தமிழ் மொழியை கொண்டே சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இதுக்கு என்ன பயன், ஆச்சாரியர்களுடைய ஆழமான அர்த்தங்கள் அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது ஒரு பயன். மற்றொரு பயன் என்ன அப்படின்னா, விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம், சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் அப்படின்ற மொழியை மட்டும் சேர்த்தோம் என்றால் நாளைக்கு என்ன பண்ணலாம்னா வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம் போன்ற நேர எம்பெருமானா சாதித்த அந்த கிரந்தத்தினுடைய காலக்ஷேபத்துக்கு நாம் தகுதி பெற்றவர்களாக ஆயிடுவோம். எப்படின்னா விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது எந்த மொழியிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மொழியில இருக்கக்கூடிய கிரந்தத்தை, மேற்கொண்டு இருக்கக்கூடிய கிரந்தத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மொழி அது தெரிஞ்சா மட்டும் போதும். ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் அழகா மேற்கொண்டு அந்த கிரந்தங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம லோக்கத்துல விட்டு தெரிஞ்சுக்கலாம். லோகத்துல சைனா எடுத்துட்டோம்னா அங்க ரொம்ப இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பரவாயில்ல. அவர்கள் தங்களுடைய மொழியிலேயே சயின்ஸ் எல்லாம் படிச்சுடுவார்கள். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வந்தார்கள் என்றால், ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றதுக்கு வெளிநாட்டுக்கு வந்தார்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய இங்கிலீஷை மட்டும் கத்துண்டு அதுக்கப்புறம் அதுல மேற்படிப்பு,
இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இவர்களுக்கு. தெரிஞ்ச இந்த விஷயங்கள் அப்புறம் இங்கிலீஷ் மொழி எடுத்தையும் சேர்த்து அந்த இங்கிலீஷ் மொழியில இருக்கக்கூடிய மேற்கொண்டு இருக்கக்கூடிய படிப்புகள்லாம் படிப்பார்கள் அப்படின்னு லோகத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆக தமிழ் மொழியை கொண்டே விஷயங்கள் நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து சம்ஸ்கிருத மொழி இன்னொன்னு ஸ்ரீபாஷத்துக்கு ரொம்ப சம்ஸ்கிருதம் ஒன்றும் தேவை கிடையாது. ரொம்ப அடிப்படை சம்ஸ்கிருதம் இருந்தாலே போதும். ஆக அடிப்படை சம்ஸ்கிருதம் நாம் இண்டிவிஜுவல் எஃபர்ட் போட்டு தனியாகவே கத்துக்கிட்டோமே என்றால் அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் ஸ்ரீபாஷிய காலட்சேபத்துக்கு நாம் தகுதி பெற்றவர்களாக ஆகும். ஒரு ஆச்சாரியை நாண்டி நேர ஸ்ரீபாஷிய காலட்சேபம் பண்ணலாம். இது ஒரு பாதை. மற்றொரு பாதை நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீபாஷியம் சம்ஸ்கிருதம் கத்துக்க வேண்டாம் அப்படின்னு எண்ணம் இருந்ததே என்றால் அப்போ இந்த ஆழமான அர்த்தங்களை கொண்டு இந்த ஸ்ரீபாஷியத்தின் அர்த்தம் எல்லாம் இங்க வந்தாச்சு. எல்லாம் இந்த உபய வேதாந்தம் சொல்றதுனால இந்த சம்ஸ்கிருத வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாமே தமிழ்நடையில எல்லாமே ஆச்சாரியெல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஆக நம்ம சாஸ்திரார்த்தங்களை கொண்டு இந்த தமிழ் நடையிலேயே மணிப்பிரவாள நடையிலேயே அமைந்திருக்கக்கூடிய எல்லா கிரந்தங்களையும் எல்லாம் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும். ஒரு கால ஆசையாக இருந்ததுன்னா ஸ்ரீபாஷத்தை கத்துக்கணும்னு ஆசையா இருந்தா நேரம் கத்துக்கணும்னு ஆசையா இருந்தா அப்போ சம்ஸ்கிருத மொழியை மட்டும் நம்ம கத்துட்டோம்னா அழகா ஸ்ரீபாஷ காலட்சேபத்துல போய் அமர்ந்து விடலாம் அப்படின்றதுதான் இந்த கோர்ஸினுடைய பயன். இந்த கோர்ஸ் எப்படி நடக்கும் என்றால் வாரத்துல 3 நாள் நடக்க போகுது. அரை மணி நேரம் தான். ஏன்னா ரொம்ப மற்ற இடத்துல எவ்வளவோ காரியங்கள் இருக்கும். அதனால வாரத்துல 3 நாள் அரை மணி நேரம் இதுதான். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை. இப்பொழுதைக்கு என்ன டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா 8:30 மணி ராத்திரி, 8:30ல இருந்து 9 இந்தியா டைமிங் சொல்றேன். 8:30ல இருந்து 9 ராத்திரி. இதுல சில பேர் வந்து அமெரிக்காலையும் இருக்கா இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கா இதுல சேரணும் அப்படின்னு. அவர்களுக்கு இந்த 8:30ல இருந்து 9 இங்க இருக்கக்கூடிய டைமிங்ஸ் வந்து அவர்களுக்கு அது சூட் ஆகாது, அது உதவாது. அதனால எல்லாருக்கும் இங்க இருக்கக்கூடியவர்களே ஒரு கால் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் அப்படி அமையலாம். ஆகையினால எல்லாமே வந்து ரெக்கார்ட் செய்யப்படும், ரெக்கார்ட் செஞ்சு பதிவு செய்யப்படும். அதை யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறேன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியல. ஆனா கண்டிப்பா எல்லாமே பதிவு செய்யப்படும். அதனால இதுல என்ரோல் பண்றவா, இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்றவா கண்டிப்பா எதுவும் மிஸ் பண்ண மாட்டா எதையும். ஆனா அதுக்காக நான் வந்து அப்பவுமே கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஃப்ரீக்வெண்ட் அட்டெண்டன்ஸ் கண்டிப்பா வேணும். இன்னொன்னு யோசிக்கிறேன், இப்போ இந்த வாரத்துல இருக்கக்கூடிய 3 நாள்ல எல்லாமே 8:30ல இருந்து 9 ராத்திரி இந்தியா டைமிங்ஸ் அப்படின்னு இருக்காங்க. சில நாள் சில நாள் வந்து நம்ம அமெரிக்கன் டைமிங்கும் சேர்த்து அவர்களுடைய டைம் ஜோனுக்கு சேர அவங்க கொஞ்சம் மாத்திக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இது கொஞ்சம் நம்ம பார்ப்போம், எப்படி மெஜாரிட்டி எவ்வளவு பேர் எப்படி இருக்கா, எல்லாருக்கும் என்ன ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம். ஆனா என்ன முடிவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வாரத்துக்கு 3 நாள் அரை மணி நேரம் கிளாஸ். இந்த அரை மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இப்போ 1 மணி நேரம் ஆச்சா வாரத்துல இதை நம்ம ரிவைஸ் பண்ணி இதுல கொஞ்சம் எஃபர்ட் போடுறதுக்கு அதிகபட்சம் 2.5 மணி நேரம், அதுக்கு மேலாம் எடுக்காது. ஆக வாரத்துல ஒரு 4 மணி நேரம் ஒரு கால் போன பாடங்களை ரிவைஸ் பண்றதுக்குன்னா 1 மணி நேரம் எப்படியாவது நம்ம வச்சுட்டோம்னா கூட 5 மணி நேரம் மேல தாங்காது. ஆக இந்த கோர்ஸ் வந்து உங்களுடைய இதுல 5 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்காது, ஆக்டிவிட்டிஸ்ல 5 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்காது. ஆக 5 மணி நேரம் நம்ம படிச்சு வந்தோம்னா இந்த கோர்ஸ் மெட்டீரியல் என்ன, இந்த தர்க்க சங்கரம் அந்த சைவ புலவர் பண்ண இது சொன்னா இல்லையா, அந்த கிரந்தம் தமிழ் மொழி பண்ணியிருக்காரு அப்படின்றதுலாம், அதுக்கு மேற்கொண்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தெரிவிக்க கீழே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் மெம்பர்ஸ் இருக்காரு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. அது மூலமா தான் கம்யூனிகேஷன்லாம் நடக்கிறது. ஸ்ரீபாஷி சாரம் அதே போல அதனுடைய கம்யூனிகேஷன் என்ன, திருவாய்மொழி சாரனுடைய கம்யூனிகேஷன் என்ன, அதே போல டிஸ்கஷன் ஸ்ரீபாஷி டிஸ்கஷன் கூட நீங்க கேட்கலாம். அந்த பிளேலிஸ்ட் டிஸ்கஷன் அப்படின்றது அதை கேட்டா கூட உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளவு ஆழமா நம்ம நல்லா ஏற்கனவே எல்லாம் ஆழமாக நல்லா அறிவு பெற்றிருக்கார்கள், நாமும் அந்த ஆழமான அறிவை பெறலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெரிய வரும். ஸோ அதையும் பாருங்க, அந்த ஸ்ரீபாஷி சாரம் அந்த பிளேலிஸ்டும் பாருங்க, டிஸ்கஷன் அந்த பிளேலிஸ்டும் பாருங்க. இந்த குரூப்லயும் சேருங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் இந்த குரூப்பை கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப்பை கொடுக்குறேன். ஸோ அதில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் அங்கே போஸ்ட் பண்ணப்படும். இதில் யார் சேரலாம் என்ற எல்லாருமே சேரலாம். எல்லா ராமானுஜ அடியார்கள், எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எந்த பேதமும் கிடையாது. தெங்கல வடகல அதே போல இந்த பிராமணர் அபிராமணர் ஆண் பெண் எந்த பேதமும் கிடையாது. எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அவசியமாக வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆக மேற்கொண்டு இந்த கோர்ஸுடைய பயனை பார்த்தாச்சு, யார் சேரலாம் அப்படின்றது பார்த்தாச்சு, என்ன வேண்டும், டைம் எவ்வளவு நமக்கு வேணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. மற்றொன்று என்ன பார்க்கணும்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே ராமானுஜ சம்பிரதாய சாரம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப், ஸோ அதுல ஏற்கனவே மெம்பர்ஸாக இருக்கார்கள். ஸ்ரீபாஷி சாரம் திருவாய்மொழி சாரம் எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருக்கார்கள் நிறைய பேர். அவர்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ இந்த கோர்ஸ்ல என்ன சொன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்துல ஒரு 5 மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த 5 மணி நேரம்ன்றதே ரொம்ப ஒரு ஹை பார் தான். அது வந்து ஒரு லிபரலான ஒரு லிமிட் தான். அவ்வளவுதான் தேவைப்படாது, கொஞ்சம் குறைச்சலா கூட ஆகலாம். 4 மணி நேரத்துல கூட நம்ம கோபம் பண்ணி நம்ம வந்து விஷயத்துல பார்த்துட்டுலாம். இந்த 4 மணி நேரம் போக
ஸ்ரீபாஷ்ய சாரம் திருவாய்மொழி சாரத்தையும் கேட்டுன்னு வந்தோமே என்றால் அதுக்கு அதிகபட்சம் மறுபடியும் இன்னொரு 3 மணி நேரம் தேவைப்படும். அதுக்கு மேல தேவைப்படாது அப்படின்னு தோன்றது. ஏன்னா வாரத்துல ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஸ்ரீபாஷ்யத்துல இல்லாட்டி திருவாய்மொழியில ஏதோ இதுல ஒரு 2 வீடியோ மேக்ஸிமம் ஒரு வாரத்துல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை ஈஸியா ஒரு 3 அதிகபட்சம் 4 மணி நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு தோன்றது. ஆக ஒரு கால் முடியும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா அட்டென்ட் பண்ணோமே என்றால் இதுக்கு ஒரு 4 மணி நேரம், அதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னு மொத்தமா சேர்த்து ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஒரு வாரத்துல. 2 வருஷத்துல என்ன ஆகும்னா ஸ்ரீபாஷ்ய சாரம் 2 வருஷத்துக்கு முடிஞ்சு போயிடும், திருவாய்மொழி சாரமும் 2 வருஷத்துக்கு முடிஞ்சு போயிடும். ஸோ அதுல ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அதிகரணங்களுடைய எல்லா சாரங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுருவோம். திருவாய்மொழியும் அப்படிதான் எல்லா பதிகங்களுடைய சாரமும் தெரிஞ்சு வச்சுருவோம். இந்த கோர்ஸ்ல ராமானுஜ வித்யா அப்படின்ற இந்த கோர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த அர்த்தங்கள் எல்லாம் மேலும் நன்கு அனலைஸ் பண்றதுக்கு என்ன ஆகும்னா இந்த சாஸ்திர அர்த்தங்கள்லாம் நமக்கு பயன்படும். ஆக ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு 2 வருஷத்துல முடிஞ்சு போயிடும். தர்க்கம் கொஞ்சம் பார்க்க போறோம், வேதாந்தம் கொஞ்சம் பார்க்க போறோம், அப்புறம் நேர வேதாந்தாச்சாரியுடைய கிரந்தங்கள் கொஞ்சம் பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு கொஞ்சம் அங்கங்க திருவாய்மொழி அதாவது அண்ணா பங்காருடைய அரும்பத உரை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயும் சில இடங்கள்லாம் இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணி வைக்கணும் வாக்கியங்கள் அப்படின்னு சில உதாரணத்துக்கு மட்டும் பார்த்துட்டோம்னா மற்றது நீங்களே மற்ற விஷயங்கள்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ 2 வருஷம் கழிச்சு உபய வேதாந்தத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிந்த ஆழ்ந்த அறிவு இருக்கு அப்படின்றதுல எனக்கு பரம உறுதி இருக்கு. ஆக இந்த இதுல கோர்ஸ்ல எல்லாருமே கலந்துக்கணும், பயன்பெறணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். பேதமின்றியே எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்களும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராமானுஜ வித்யா அப்படின்னு இந்த கோர்ஸை சில மாசங்களுக்கு முன்னாடியே வேற விதமாக ஆரம்பிச்சேன். சம்ஸ்கிருதத்தை வச்சுட்டு சாஸ்திரம் கத்துக்கிறது அப்படின்றது மாதிரி ஆரம்பிச்சேன். அங்க என்ன தெரிஞ்சதுன்னா ஒண்ணு சம்ஸ்கிருதம் எல்லாருக்கும் ஒரு பேரியராக இருந்தது, அதுக்காக இங்க தமிழ்லயே நான் மாத்திருக்கேன், அந்த கோர்ஸை எப்படி தமிழ்ல மாத்திட்டேன். இன்னொன்னு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நிறைய பேர் பேர் கொடுக்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள், அதுக்கப்புறம் ரெகுலரா அட்டென்ட் பண்றது கிடையாது. எனக்கு அதே மாதிரி இந்த கோர்ஸும் ஆக வேண்டாம் அப்படின்னு என்னுடைய எண்ணம். யாராவது வந்தார்கள்னா கண்டிப்பா ஃபுல் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டோட வரணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோர்ஸுக்கு ஒரு கட்டணம், ஒரு ஃபீ அப்படின்றத நான் அமைச்சு வச்சிருக்கேன். இந்த ஃபீ எதுக்கு போக போறது, இந்த கட்டணம் எதுக்கு போக போறதுன்னா ரொம்ப ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போக போகுது. பரமநடி ட்ரஸ்ட் அப்படின்றது அன்னைக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக தான் இந்த ஃபீஸ் எல்லாமே போக போகுது. அந்த ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஆச்சரியமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க அந்த paramnadi.org அது எல்லாமே நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சம்பிரதாயத்துக்கு இந்த சம்பிரதாய கல்வியை பார்ப்பதற்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு ட்ரஸ்ட்ல இருக்கிறவர்கள் அப்படின்றதுலாம் தெரியும். அதனால அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு எதுக்காக, இந்த கட்டணம் எதுக்காக அப்படின்னா சரி வரவர்கள்லாம் கண்டிப்பா உறுதியாக படிப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கட்டணம். ஆக எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்கள் வேதமின்றி எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்களும் வர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படித்த சம்பிரதாயத்தினுடைய ஆழமான அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல யார் கண்டிப்பா வருவார்கள் அப்படின்னா ஏற்கனவே யாருக்கு ஆசை இருக்கு ரசிகரை சார்ந்த நல்லா கத்துக்கணும் அப்படின்னும், இல்லாட்டி மணவாள மாமனுடைய வியாக்கியானத்தினுடைய அரும்பர உரை அவங்களுடைய வியாக்கியானத்தை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, வீடு கிரந்தத்தை நல்லா எல்லா இடத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவர்கள் கண்டிப்பா வருவார்கள் அப்படின்னு தோன்றது. வர வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கிறேன். சம்பிரதாயம் வளர வேண்டும், இந்த ஞானமானது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து அமைகிறேன். இதுல இப்போ இந்த ராமானுஜ வித்யா அப்படின்ற கோர்ஸை பத்தி ஓரளவுக்கு விளக்கமா எல்லாம் சொல்லியாச்சு. மேற்கொண்ட விவரங்கள் எல்லாம் அதை சொன்னபடியே வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போஸ்ட் பண்ணப்படும், அதுல கலந்து கொள்ள வேண்டியது. அடுத்த ஒரு வீடியோல இந்த ராமானுஜ வித்யா இதனால் பெறக்கூடிய ஞானம் எவ்வளவு முக்கியம், அதுவும் இந்த காலத்துக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா நான் 2 உலகத்தையும் பார்த்திருக்கேன், இந்த கம்ப்யூட்டர் உலகத்தையும் பார்த்திருக்கேன், நான் இன்ஜினியரா இருந்தபடினால சாஸ்திரத்தையும் பார்த்திருக்கேன். ஸோ இந்த காலகட்டத்துக்கு இது எவ்வளவு பயன்படும் அப்படின்றது நான் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு மற்றொரு வீடியோவும் போடலான்னு இருக்கேன். அது இருக்கட்டும், அவ்வளவு போக வேண்டாம், எங்களுக்கு ஏற்கனவே உறுதி இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆழமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உறுதி இருக்கு அப்படின்றவர்கள் அதுக்காக காத்திருக்க வேண்டாம். அவசியம் இந்த குரூப்ல சேர்ந்து இதுல பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.